ஃபித்ரு 2025 ஆண்டு பெருநாள் தொழுகை. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மத்திய மாவட்டம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக ஈகை திருநாளாம் பெருநாள் தொழுகை NSK கிராண்ட் ஸ்பேஸ் திடலில் நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் புனிதமிக்க ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்து இறுதியாக ஷவால் 1ஆம் தேதி பிறை பார்த்து பெருநாள் தொழுகை தொழுவது நபி வழி. ஈதுல் ஃபித்ர் என்பது ஏழ்மை மக்களுக்கு அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என்று பொருள். அந்த பொருளுக்கு ஏற்ப அனைவரும் ஃபித்ரு சதாக்கா வழங்கிய பின்பு தொழுகை திடலுக்கு சென்று இறைவனை புகழ்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். சிறப்புமிக்க இந்த ஈகை திருநாளில் மாநில தலைமை கழக பேச்சாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் நல்லுபதேச உரை வழங்கினார்கள். மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர், தமுமுக மாநில செயலாளர் சாகுல் ஹமீத், மாநில பிரதிநிதிகள் சாதிக் அலி, AK சுல்தான் அமீர், கோவை மத்திய மாவட்ட தலைவர் சர்புதீன், மாநில செயற்குழு உறுப்பினரும் 86வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான அகமது கபீர், SMI மாநில செயலாளர் அம்ஜத் அலி கான், தமுமுக மாவட்ட செயலாளர் KU முஜிபுர் ரஹ்மான், மாவட்ட துணைத் தலைவர் TMS அப்பாஸ், தமுமுக மாவட்ட துணை செயலாளர்கள் TA அசாருதீன், S நூருதீன், J ஃபைசல் ரஹ்மான், மாமக மாவட்ட துணை செயலாளர்கள் K ஷாஜகான், ஆஷிக் அகமது ஆகியோர் முன்னிலையில் IPP மாவட்ட செயலாளர் திப்பு சுல்தான், மாவட்ட துணை செயலாளர்கள் அப்துல்லா, ஜுல்ஃபிகர் அலி ஆகியோர் ஒருங்கிணைப்பில் மாவட்ட அணி நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பெருநாள் தொழுகையை தொழுது இறைவனிடத்தில் உலக மக்களின் அமைதிக்காக பிரார்த்தனை செய்தனர். அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படுத்துமாக என்று பிரார்த்தனையோடு கோவை மத்திய மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக இன்றைக்கு கோவை குனிமுத்தூரில் உள்ள NSK திருமண மண்டபத்தில் முஸ்லிம்களின் பெருநாள் தொழுகை இன்றைக்கு நடைபெற்றது. இந்த தொழுகையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து, பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கலந்து கொண்டார்கள். இந்த பெருநாளை பொறுத்தவரையில முஸ்லிம்கள் தங்களுடைய கடமைகளாகிய 5 கடமைகள் ஒன்றான நோன்பு, 12 மாதங்களிலே ஒரு மாதம் சிறப்புக்குரிய மாதமாக ரமலான் மாதம் என்று குறிப்பிடுகிறது. இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிம்கள் அதிகாலை 5 மணி முதல் மாலை 6:30 மணி வரை தங்களுடைய நோன்பை வைத்தவர்களாக, உணவை தவிர்த்தவர்களாக, தங்களுடைய எல்லா விஷயங்களையும் தவிர்த்தவர்களாக முஸ்லிம்கள் 30 நாள் நோன்பு நோற்று விரதம் இருந்து இறைவனுடைய கடமையை நிறைவேற்றி இன்றைக்கு பெருநாள் திடலில் இன்றைக்கு வருகிறது தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய இந்த நாளில காலையில பெருநாள் திடலுக்கு வருவதற்கு முன்பாக பெருநாள் தர்மமாக ஒவ்வொரு ஏழைக்கும் வசதி உள்ளவர்கள் ஒவ்வொரு ஏழைகளுக்கும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு தொகையை, அதாவது இன்றைய காலகட்டத்தில் 150 ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறது, அந்த 150 ரூபாய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு கொடுத்து அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இது கட்டாய கடமை. ஒவ்வொரு வசதி உள்ளவர்களும் ஒவ்வொரு ஏழை வீட்டுக்கு, இன்றைக்கு எந்த ஏழையுமே உணவில்லாமல், அவர்கள் வசதி இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லா ஏழைகளும் உணவு உண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த 150 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை பித்ரு சதக்காவாக, தானமாக, தர்மமாக இன்னைக்கு வழங்கப்பட்டு இந்த பெருநாள் திடலில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதோடு இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் என்னென்றால், இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலங்களில முஸ்லிம்களுடைய வழிபாட்டுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள். குறிப்பாக இத்தனை நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அதற்கு முன்பும் சரி, முஸ்லிம்களுடைய பண்டிகை என்பது 2 பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை. ஒன்று இந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தொழுகை, இன்னொன்று ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெருநாள் தொழுகை. இந்த 2 பெருநாள் தொழுகை என்பது எப்படி மற்ற மதத்தினருக்கு தீபாவளி எப்படியோ, பொங்கல் பண்டிகை எப்படியோ, அதே போல கிறிஸ்துவருக்கு அவர்களுக்கு
அவர்களுடைய பண்டிகை எப்படியோ அதே கிறிஸ்துமஸ் எப்படியோ அதே போல முஸ்லிம்களுடைய 2 பண்டிகைக்கு மத்திய அரசு இந்த இந்தியா முழுவதுமே விடுமுறை அளிக்கப்படுவது என்பது ஒரு நீதி, அது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்திலே முஸ்லிம்களுக்கு இந்த பொது விடுமுறையை இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார்கள். பொது விடுமுறைகள் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஹரியானா மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறது. இந்தியா தேசத்திலே ஹரியானாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சி, நடைபெறக்கூடிய அந்த ஆட்சி இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநீதி அளிச்சிருக்கு. அவங்க தேவைன்னா போலாம், லீவ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அப்படித்தான் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன அறிவிச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு கட்டாயமாக எல்லாருமே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று இப்படி ஒரு அறிவிப்பு. முஸ்லிம்களுடைய ஒரு புனிதமிக்க நாள், ஒரு பண்டிகை நாள். இந்த நாளில் கூட அதில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு விடுமுறை இல்லை என்றால் என்ன இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடா? ஜனநாயக நாட்டில் தான் நாங்கள் வாழ்கிறோமோ என்ற ஒரு சந்தேகம் எழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள்ல ஏற்கனவே இங்கு குறிப்பிட்டது போல் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமில்லை, அவருடைய வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிறது. பள்ளிவாசல்களை தாக்குகின்றார்கள், முஸ்லிம்கள் தாடி வைத்த தாக்குகின்றார்கள். அதே போல சமீபத்தில் நடைபெற்ற ஹோலி பண்டிகை கொண்டாடட்டும், யாரும் பண்டிகை கொண்டாடுறதுல எந்த தவறில்லை. ஆனால் பள்ளிவாசல்களை தார்பாய் மூலமா அதை மூட வச்சு அங்கே அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி இந்தியாவில் இருக்கும் வரை முஸ்லிம்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் அனுபவம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு அதில் ஒரு விதிவிலக்காக ஒரு திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய உரிமைகளை இங்கே பாதுகாக்கப்படுகிறது. சமீபத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான தீர்மானம் மத்திய அரசு கொண்டு அதுக்கு ஒரு புதிய ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக இன்றைக்கு மத்திய அரசு மிகப்பெரிய திட்டம் தீட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நிலத்தை சொத்தை இன்றைக்கு மத்திய அரசு அபகரித்து அதை பொது சொத்தாக ஆக்குவதற்குண்டான முயற்சி செய்கிறது. முஸ்லிம்கள் நாளைக்கு மரணித்தால் அந்த மரணத்தை சடலத்தை எடுத்து அடக்க முடியாத அளவிற்கு அந்த இடத்தை கூட அபகரிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும், அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இல்ல உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இன்றைய தினத்திலே முஸ்லிம்கள் சார்பாக எங்களுடைய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.